சிறிது நேரம் அமைதியாக இருந்த சித்தார்த் பின், இங்க பாரு கார்த்திக், கல்யாணம் பண்ணிக்கும் போது யார பத்தியும் நான் யோசிக்கல. அதுவோ நான் முடிவு பண்ணிட்டா என்ன தடுக்க யார் இருக்கா என்று கேட்க, அதுவும் சரிதான், இவனை தடுக்க யாருனால முடியும் என்று நினைத்து கொண்ட கார்த்திக் பின் சித்தார்த்திடம், டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடு, எல்லாரும் உங்களை வந்து பார்த்த மாதிரி இருக்கும்ல என்றான். ஏனெனில் அனன்யாவை எப்படி இவன் நடத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தான் கார்த்திக். ஏனெனில் சித்தார்த் இதுவரை யாரையும் அன்பாக நடத்தியதில்லை. ஆனால் சித்தார்த், அனன்யாவுக்கு இப்ப பார்ட்டி பண்ணலாம் டைம் இல்ல என்க, இப்பவே அனன்யாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்று நினைத்து கொண்டான் கார்த்திக். அதே நேரம் அனன்யா சித்தார்த்தின் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் பணக்கார ஒருத்தனை கல்யாணம் செய்திருந்தாலும் தன் சொந்த காலில் நிற்கவே நினைத்தாள் அனன்யா. குணசேகரன் கொடுமையில் இருந்து சீக்கிரமே தப்பிக்க நினைத்தவள் சிறிது நேரத்தில் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு வந்தவளுக்கு நடப்பது எல்லாம் வித்தியாசமாகவே தெரிந்தது. ரிசப்ஷனிஸ்டிடம் வந்தவள், என்ன நடக்குதுங்க என்று புரியாதவளாய் கேட்க, இந்த கம்பெனில கொஞ்ச நாளா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதனால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க மேம் என்றாள். அனன்யா அன்றுதான் வேலைக்கு வந்திருக்கிறாள். ஆனால் அன்றே அவள் வேலை முடிந்துவிடும் போல் இருந்தது. குழப்பத்தில் ஹெச்ஆரிடம் சென்றவள், இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இங்க நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன ஹையர் பண்ணிருக்கீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்று கேட்க, அனன்யா, இந்த கம்பெனிய ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, 2 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குதா இல்லையான்னு அப்ப சொல்ற என்று கூற அனன்யா அமைதியாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். வீட்டிற்கு வந்தவள் மறுபடியும் ஒரு வேலை தேட வேண்டுமே என்று, எல்லாவற்றையும் முதலில் இருந்து தொடங்க வேண்டுமே என்ற கவலையில் இருந்தாள். அம்மா கவலையாக இருப்பதை பார்த்த மித்ரன், ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க, உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா என்று கேட்க, புன்னகைத்த அனன்யா அவனை அணைத்து கொண்டாள். பின், மித்து, அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுடா, அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொல்ல, மித்ரனோ, இதுக்கு ஏமா ஃபீல் பண்றீங்க, அதான் நமக்கு அப்பா இருக்காருல, அவரு பாத்துக்குவாரு என்கிறான். இதுவரைக்கும் அம்மா தானே உன்னை பாத்துக்கிட்ட, இனியும் நானே உன்னை நல்லா பாத்துப்பேன். நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, அது மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். நம்ம எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது என்று அனன்யா சொன்னாலும் மித்ரனுக்கு இது எதுவுமே புரியவில்லை. அப்போது அந்த பக்கமாக வந்த சித்தார்த் இவர்கள் பேசுவதை கேட்டு அருகில் வந்தவன், சோ உன் பையனுக்கு நல்ல விஷயம்லாம் கிளாஸ் எடுக்கிற போல என்க, அவனை கண்ட மித்ரன் ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொண்டான். அவனும் தூக்கி அணைத்துக் கொண்டு, என்ன மித்து, சாப்பிடலாமா என்று கேட்க, ஆமா எனக்கும் பசிக்குது, செண்பகம் பாட்டி எனக்கு பிடிச்ச பூரி பண்றேன்னு சொல்லிருந்தாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு உங்களுக்காக காத்திருக்க என்கிறான். சித்தார்த்தின் மனம் இலகியது. மித்ரன் தன்மேல் இவ்வளவு பாசம் வைத்திருப்பதை எண்ணிக்கொண்டே சித்தார்த், ஓகே மித்துக்குட்டி, நம்ம இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம், ஓகேவா என்க, இதையெல்லாம் கண்ட அனன்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த உணவுகளை பார்த்த அனன்யா ஆச்சரியமடைந்தாள். ஏதோ ராஜா வீட்டு விருந்து போல தயார் செய்யப்பட்டிருந்தது. ருசித்து சாப்பிட ஆரம்பித்த மித்ரன், வாவ் செண்பகம் பாட்டி, நீங்க கிரேட், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி டேஸ்டா இருந்தா நான் டெய்லியும் நிறைய சாப்பிடுவேன் என்கிறான். செண்பக பாட்டியும், நீ நிறைய சாப்பிட்டாதான் எனக்கும் சந்தோஷம் என்க, சித்தார்த் செண்பக அம்மாவையும் சாப்பிட உட்கார சொன்னார். ஏனெனில் சித்தார்த்திற்கு அவள் இன்னொரு அம்மா, அதனால் எப்போதும் அவரை வேலைக்கார பெண் போல நடத்த மாட்டான். அனன்யாவும் அழைக்க செண்பகமும் மித்ரனும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். அனன்யா ஏதாவது சங்கடமாக நினைக்கிறாளா என்று செண்பகம் ஓரக்கண்ணால் பார்த்தார். ஆனால் அவள் அப்படி ஏதும் நினைக்கவில்லை என்பதை உணர்ந்த செண்பகம், பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே என்று நினைத்துக் கொண்டார். மித்ரன் வழக்கம் போல் தனது பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருக்க, அனன்யா ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் அடுத்த வேலையை தேடிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் வந்த சித்தார்த், என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, அவள் தனக்கு நடந்ததை சொல்லி, பின், இப்படி சட்டு சட்டுன்னு வேலையை விட்டு துரத்துறாங்களே, வேலை செய்யறவங்களோட நிலைமைய பத்தி யோசிக்க மாட்டாங்களா? அந்த கம்பெனி லாஸ் ஆனதுக்கு எம்ப்ளாய்ஸ் மட்டும்தான் காரணமா? அந்த ஓனரும் தானே காரணம், அவங்களும் ஒழுங்கா வேலை பார்த்திருக்கணும்ல. ஆனா என்ன மாதிரி டேலண்டா வேலை செய்யறவங்கள மிஸ் பண்ணா அந்த கம்பெனி நாசமா தான் போகும் என்று புலம்பினாள் அனன்யா. இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்ட சித்தார்த், இவளே என்ன இப்படி திட்டிட்டு இருக்கா, அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி திட்டுவாங்க? ஆக்சுவலா நான் ஒழுங்கா வேலை செய்யாதவங்கள தானே வேலையை விட்டு தூக்க சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி திட்டிட்டு இருக்கா என்று நினைத்தவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும்
அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அவள் கோபத்தில் கொஞ்சம் கியூட்டாகவும் இருந்ததால் சித்தார்த் எதுவும் பேச முடியவில்லை. பின் அவள் அருகில் அமர்ந்த சித்தார்த், இங்க பாரு அனன்யா, கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்குன்னா தேவையில்லாத செலவு குறைக்க ஒழுங்கா வேலை செய்யாதவங்கள தூக்குவாங்க தானே என்று கேட்க, அது சரிதான், ஆனா ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருந்த எனக்கு இப்பதான் ஒரு வேலை கிடைச்சது, அதுல மண்ணாளி போட்டாங்களே, அதுதான் கடுப்பா இருக்கு என்றாள். தொடர்ந்தவள், உங்களுக்கு தெரியுமா, அந்த கம்பெனி ஓனர் மாடல்ஸ் கூட சேர்ந்துட்டு தப்பெல்லாம் பண்ணுவாரா. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கம்பெனி எப்படி ஒழுங்கா இருக்கும், பேசாம ஏதாவது புரோக்கர் வேலைக்கு போயிருந்தா கூட உருப்பட்டிருப்பாரு என்றாள் அனன்யா. புரோக்கர் வேலையா அப்படின்னா என்று கேட்க, அதா அந்த ரெட் லைட் ஏரியா வேலை என்கிறாள். சித்தார்த் அவளை முறைக்க அதை பார்த்த அனன்யா, ஐயோ தேவையில்லாம பேசிட்டோமோ, இப்படி முறைக்கிறானே என்று நினைத்தவள் அங்கிருந்து நைஸாக ஓடி போனாள். இவ்வளவு நேரம் அவள் பேசியது சித்தார்த்தின் கம்பெனியை பற்றிதான் என்பது அனன்யாவுக்கு தெரிந்ததா இல்லையா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.